ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதியை கூட்டிட்டு போய் அவங்களுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வானதி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எவ்வளவோ சொல்லியும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் தாலி கட்ட போயில அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் மாசமா இருக்கேன், இன்னொருத்தையும் விட்டு பிள்ளைய வகுத்துல சமந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, மாப்பிள்ளை உள்பட. அப்ப மாப்பிள்ளை கேட்கிறாப்புல, என்னடா உன் தங்கச்சி சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லவும், அவ பொய் சொல்றாடா, அப்படியெல்லாம் இருக்காதுடா, அவ பொய் தாண்டா சொல்றா, அதெல்லாம் நம்பிடாதடா அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா அப்பாவும் மாப்பிள்ளைகிட்ட சொல்றாங்க, இது உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்லவும் கல்யாணத்துக்கு வந்த சொந்த பந்தங்கள்லாம் சொல்றாங்க, இந்த விஷயத்துல எந்த பொண்ணாவது பொய் சொல்லுவாளா, அதுவும் மாசமா இருக்கேன்னு இவ்வளவு பேத்துக்கு முன்னாடி சொல்ல முடியுமா, நல்லா இருக்கே உன் நாயம், நீ பொண்ணை பெற்றுட்டு பொண்ணு பண்ண தப்ப மூடி மறைச்சு இவன் தலையில கட்டணும் பார்க்குறியான்ட்டு வந்த சொந்தங்கள்லாம் காரி துப்பாத குறையா வானதி அம்மா அப்பா அண்ணன் எல்லாத்தையும் கேவலமா பேசிட்டு வந்த சனங்க பூரா எந்திரிச்சு போயிடறாங்க. அவன் ஃப்ரெண்டும், நல்ல வேலை இது தெரியாம நான் தாலி கட்ட வந்தேன் ஓம் பேச்ச கேட்டு அப்படின்ட்டு ஃப்ரெண்டும் கோவமா போயிடறாப்புல. அதுக்கப்புறம் என் மானம் போச்சு மரியாதை போச்சுன்ட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க. உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நானா உன்னை கல்யாணம் பண்ணி வைன்ட்டு கூட்டிட்டு வர சொன்னேன், நீ உன்னையெல்லாம் இப்படியே விடக்கூடாது, உங்கள் 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துட்டு தான் மறுவேலை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வானதி, ஒழுங்காக போனை கொடுக்குறியா, இல்லை நான் போலீஸுக்கு வேறு யார் மூலியமாவது நான் ஃபோன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவும் பயந்துக்கிட்டு போனை கொடுத்துட்றாங்க. போனை கொடுக்கவுமே அங்கேயே இருந்து பாண்டியனுக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிற வானதி அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க இந்த மாதிரி நடந்து போச்சு பாண்டி, நீ என்னை கையோட கூட்டிகிட்டு போ வந்து அப்படின்னு சொல்லவும் உடனே அவள் அம்மா அப்பா அண்ணன் எல்லாம், என்னடி உனக்கு நாங்கள் இருக்கையில் அவனை கூட்டிகிட்டு போங்கிற அப்படின்னா, இனிமே உங்கள்கிட்ட இருந்தேன்னா எனக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு என்னை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அதனால நான் உங்களை நம்பி இருந்தேன், ஆனால் நீ எப்போ துணிஞ்சு எனக்கு தெரியாமையே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியோ இதுக்கு மேலேயும் உங்களை நம்பி அந்த வீட்டில் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையிலே பாண்டியன் அங்கே வந்துடுறாப்புல. பாண்டியன் வந்ததும் உடனே அழுகுறாங்க வானதி, இந்த மாதிரி நடந்து போச்சு பாண்டியா, நான் மட்டும் அந்த ஒரு பைய சொல்லலைன்னா இந்நேரம் என் கழுத்தில் தாலி கட்டியிருப்பேன் அந்த பையன் அப்படின்னு சொல்லவும், உங்களை நம்பி தானே உங்கள் பொண்ணை விட்டுட்டு போனேன், அதுக்காக நீங்கள் யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா, என்னைக்கு இருந்தாலும் அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறவன் நான் தான் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே மீறி ஏதாவது நடந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே வானதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இனிமே இவங்களை நம்பி நான் அவங்க வீட்டிலலாம் இருக்க மாட்டேன், என்னை கையோட உங்கள் குலசாமி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ, இப்பயே என் கழுத்தில் தாலி கட்டு அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ எங்களை தலையை முழுகி தாண்டி நீ போகணும் அப்படின்னவும், அதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன், நீங்கள் என்னைக்கு என்னை கேட்காம எல்லா முடிவையும் எடுத்தீங்களோ அப்பயே நீங்கள் செத்துட்டேன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா பாண்டியா அப்படின்னு சொல்லி பாண்டியனை கூட்டிக்கிட்டு வருவருன்னு அவங்க கோயிலுக்கு குலசாமி கோயிலுக்கே வர்றாங்க. வானதி அப்பா அம்மா அண்ணனால எதுவுமே பண்ண முடியலை, ஏன்னா போலீஸ் மூலியமாக அவள் போயிருக்கிறதுனால பயந்து போய் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே கோயிலுக்கு வானதியை கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்ன பாண்டி என்ன நடந்துச்சு, எதுக்கு வானதி ஃபோன் பண்ணா, என்ன வானதியோட வந்திருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. கேட்டதும் நடந்த விஷயத்த வானதியும் பாண்டியனும் சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக்கு ஆகுறாங்க எல்லாரும். என்ன வானதி, அந்த ஒரு பொய்யை மட்டும் சொல்லலைன்னா இன்னும் என் கழுத்தில் தாலி ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு நிலா சொல்கிறாங்க, அந்த சமயத்தில் நீங்கள் அந்த சரியான முடிவை எடுக்கலைன்னா உங்களை காப்பாற்ற யாராலையும் முடிஞ்சிருக்காது, நல்ல வேலையா அந்த இடத்துல ஒரு யோசனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தியிருக்கீங்க, உங்களை உண்மையிலே பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை பார்த்து சொல்கிறாங்க. பாண்டி, இதுக்கு மேலேயும் வானதி அந்த வீட்டில் வர்றது தப்பு, நீங்கள் வேணா கல்யாணத்தை பண்ணி நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, என் வானதியை கட்டிக்கிற முடியாமையெல்லாம் நான் வேணாம்னுலாம் சொல்லலை, அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் ஆனப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அப்படி இருந்தும் மீறி கல்யாணம் பண்ணிக்கனா நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலை எல்லாருமே இருக்காங்க. அப்போ சேரன் சொல்கிறாரு, எனக்கு கல்யாணம் நடக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம்டா, உனக்காக அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்கு, இனிமே அந்த பொண்ணு ரோட்டில் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா, அதுக்கு நீ தாலியை கட்டிட்டேனா அந்த பொண்ணை யாரும் தப்பாக பேச மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பிள்ளை தாலி கட்டாமல் அவள் வீட்டில் இருந்தாலும் கெட்டு போனவன்னு அது ஊரே பேசும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே முடியாதுண்ணே, நான் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன் அப்படின்ட்டு பாண்டியன் பிடிவாதமாக இருக்காரு. சோழன் எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க, அதுக்கு ஒத்துக்கிறவே மாட்டேங்கிறாரு. அந்த நேரம் அங்கே உள்ள ஒரு பூசாரிக்கு சாமி வருது. சாமி சேரன்கிட்ட சாமியாடி சொல்கிறாரு, நீ நினச்சி வந்த காரியம் உனக்கு நல்லபடியாக நிறைவேற போகுது, நீ உன் குலசாமி எல்கையை விட்டு போகிறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்லது நடக்கும், கண்டிப்பாக உனக்கு மட்டும் இல்லை உனக்கும் உன் தம்பிக்கும் ஒரே நேரத்தில் நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாமி அருள்வாக்கு சொல்லிட்டு அப்படியே சாமி மலையேறிடுது. சேரனுக்கு அந்த பூசாரி சாமியாடி பூவை தூவி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அந்த பூ சந்தாயாக தலையிலையும் விழுகுது.
தலையில் வந்து அவங்க கையிலையும் அந்த பூவை வாங்குறாங்க. வாங்கினதும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்போ அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிலா, சோழன், பாண்டியன் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிலா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சாமியே அருள்வாக்கு சொல்லிருச்சு, இந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ளே நீ நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சாமியே அருள்வாக்கு சொல்லிருச்சு. அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. சேரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, இந்த சாமி வந்து சொன்னதுக்கு தோதா இப்போ பாண்டியனும் வந்து நம்ம வானதியை கூட்டிகிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்காப்புல. ஏன் இந்த இடத்துல நினச்சது நடக்கும்ட்டு அவர் பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இதை ஏன் நம்ம நல்லதாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல சேரண்ணாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறாப்புல. அது எப்படி முடியும், பொண்ணுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லவும், அப்போ அந்த இடத்துல கார்த்தியாவும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியா வந்து வேகமாக சொல்கிறாங்க, பொண்ணுக்கு எங்கே போகிறதா? ஏன் மாமா பொண்ணை பக்கத்திலே வச்சுக்கிட்டு பொண்ணுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட கேட்குறாரு சேரன். நான் சொல்கிறது வேற யாரையும் சொல்லலை, இந்தா இவங்க தான் பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல, அவங்கள தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, நான் அந்த பொண்ணை அந்த மாதிரியெல்லாம் பழகலப்பா அப்படின்னு பதறிக்கிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் சோழன், பாண்டியன், பல்லவன் இருந்துக்கிட்டு, அண்ணே ஏதாவது சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனே உன் பக்கத்திலே அவங்க சொன்ன மாதிரி உன் பக்கத்திலே அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் பொண்ணை தேடணும், சந்தாயமும் உங்கள் மேலே பாசமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் எல்லாரும் சொல்ல இல்லை. அப்போ தான் சோழன் சொல்கிறாரு, நான் நினச்சத அந்த சாமியார் வாயிலே வந்துருச்சு. நம்ம குலசாமி கோயில் எல்கையை விட்டு போகையிலேயே மாலையும் கழுத்துமா தான் 2 ஜோடிகளும் நீங்கள் வீட்டுக்கு வரணும், அதுதான் நம்ம குலசாமியுடைய உத்தரவும் கூட அப்படின்னு சொல்லவும், என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு மாதிரி பேச்சே பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, இதுக்கு நீ சம்மதிச்சேன்னா இந்த இடத்துல வந்து நான் வானதிக்கு தாலி கட்ட தயாருன்னு பாண்டியன் சொல்லவும், அப்போ பாண்டியனுடைய கல்யாணமும் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணையும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சந்தாயாவை கூப்பிட்டு இதுக்கெல்லாம் சம்மதமான்னு சொல்லவும், சந்தாயா வெக்கத்தோட சம்மதம், முழு சம்மதம்ங்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் குலசாமி கோயில்லையே மாலை எடுத்து கொடுத்து தாலியும் கட்டுறாங்க. பாண்டியன் வந்து வானதி காலத்தில் தாலி கட்ட, சேரன் வந்து சந்தாயா காலத்தில் தாலி கட்டவும், குலசாமி கும்பிட வந்த இடத்துல இப்படி நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்னு அவங்க வீட்டில் யாருமே எதிர்பார்க்கல. சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா, நடேசன் உள்பட. ஆனால் நம்ம குலசாமியை கையெடுக்க வந்த அன்னைக்கே நம்ம வீட்டில் 2 விசேஷம். நம்ம 2 பிள்ளைகளுக்கும் தாலி எடுத்து கொடுத்து மாலையும் கழுத்துமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம குலசாமி, அந்த ஐயனார் சாமி நம்ம குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கஸ்தூரி இப்படியெல்லாம் இவன் வீட்டில் நல்லது நடக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையே. அதுவும் 1க்கு 2 கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு வந்த அன்னைக்கே அவன் வீட்டில் 2 விசேஷம் நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அது வகுறு எறிஞ்சு போய் நிற்கிது கஸ்தூரி.